முதல் பங்குனி திங்களை விட மூன்றாவது பங்குனி திங்களுக்கு வந்து வித்தியாசமான கறிகள்லாம் இன்றைய சமைக்கப்படும். இது கோவா வர ஐத்தங்காய் பிரட்டல் பண்டில் வடை மாதிரி உளுந்து வடை எல்லாம் நல்லா இருக்கு. ஒரு முறை இருக்கும். அனைத்து உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு என்ன கிழமை என்று பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து திங்கக்கிழமை, அதாவது மூன்றாவது பங்குனி திங்கள். அதுக்கு தான் இன்றைக்கு நாங்கள் சமைக்க போறோம். ரெண்டாவது பங்குனி திங்களுக்கு வந்து நாங்கள் சமைச்சு வீடியோ போடையில காரணம் வந்து சரியான காய்ச்சல் வீட்டு எல்லாம் இருக்கு. இன்றைக்கு வந்து முதல் பங்குனி திங்களை விட மூன்றாவது பங்குனி திங்களுக்கு வந்து வித்தியாசமான கறிகள்லாம் இன்றைக்கு சமைக்க போறோம். அதான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எங்களோட விஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய இருக்கும். ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். என்னென்ன கறி சமைக்கிறேன்னு சொல்லி பாப்போம் வாங்க. ஓகே, நாங்க இப்ப என்னென்ன கறின்னு சொல்லி பாப்போம் வாங்க. என்னென்ன மிளகறி எல்லாம் வெட்டி வச்சுக்கிறேன். எல்லா மிளகறியும் வெட்டிட்டேன். என்னென்ன மிளகறி வெட்டி வச்சுக்கிறேன்னு சொல்லி பாப்பேன். இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் உடைச்சு வச்சிருக்கிறேன். வெங்காயம் தோல் உரிச்சு வச்சிருக்கு. எல்லாமே உரிச்சு வச்சிருக்குது. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பாவக்காயில இன்னைக்கு நல்ல ஒரு குழம்பு சமைக்க போறேன். பாவக்காய் உடம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லது, பூச்சி இருக்கு. மற்றது வந்து பைத்தங்காய். ஓகே, பைத்தங்காய். என்ன பைத்தங்காய்? குரங்குவால் பைத்தை? இல்ல இது வந்து நார்மல் பைத்த. ஓகே. மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா கோவா வந்து நல்ல வடிவா அரிஞ்சு வச்சுக்கணும். இதுல வரவருக்கு அப்புறம் இன்றைக்கு கோவா. மற்றது வந்து பருப்பு அது கட்டாயமா தேவை. வெள்ளைக்கறிக்கு வெள்ளைக்கறிக்குன்னா சைவ சாப்பாடுக்கு கண்டிப்பா தேவை. மெட்டஞ்சல் பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் எல்லாம் திரிய வச்சிருக்கிறேன். ஓகே. மற்றது அதோட பாத்தீங்கன்னு சொன்னா வடை சுடுறதுக்கு உளுந்து வந்து ஊற வச்சிருக்குது. அது உளுந்து ஊறட்டும், நாங்க வடை சுடைக்க பாப்போம். ஓகே, இவ்வளவு தான் இன்றைக்கு ஸ்பெஷலான கறி சமைக்க போறோம். மிளகறி எல்லாம் வெட்டி வச்சிருக்கேன். இதுதான் சமைக்க போறேன் ஒவ்வொண்டா. ஓகே, நாங்க போய் நீ கறியெல்லாம் சமைக்க வலிக்கிடுவோம். முதல்ல வந்து பருப்பும் கோவாவையும் தான் சமைக்க போறோம். பருப்பு அவிய வைக்கணும். கோவாவையும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல வடிவா அவிய வைக்கணும். எண்ணெயிலையும் தாளிச்சு சமைக்கலாம். நாங்க தண்ணியில அவிய வச்சா நல்லது. சொன்ன எண்ணெயும் கணக்கு சாப்பிடக்கூடாது. அதுக்காண்டிதான் என்னமே ரோஹிக்கு வந்து உடம்பு நிலை சரி வரையில்லை, ஒருத்தருக்குமே சரி வரையில்லை. உங்களுக்கு விளங்கி இருக்கும் பாக்குற உங்களுக்கு வளமேல எங்கட காணொலி பாக்குறாங்களுக்கு நல்லா விளங்கும். ஓகே ஓகே, நாங்க இப்ப சமைப்போமே. முதல்ல என்ன கறி? கோவா அவிய வைக்க போறேன். அதுக்கு வடிவா கோவா கழுவிட்டு நல்லா சின்ன சின்ன வெட்டோன் மண்டிலே அரிக்கணும். இதை சின்ன சின்ன அரிக்கணும். எண்ணெயிலையும் தாளிச்சு சமைக்கலாம். நாங்க கொஞ்சம் தண்ணி விட்டு அவிச்சா நல்லது. அப்பதான் கோவா வந்து நல்லா அவியும். தேனல்ல சின்ன சின்ன வெட்டி போடுவோம். வெங்காயம் பச்சை மிளகாயம் போடணும். வரதானே பச்சை மிளகாயம் போட்டு அவிக்கலாம். நல்லா அவிஞ்சா பிறகு கொஞ்சம் வேணும்னு சொன்னா தூள் போடலாம், இல்லை மஞ்சள் தூள் போடலாம். எல்லாத்தையும் ஒன்றும் போடாமலும் கொஞ்சம் உப்பும் போட்டு தேங்காய்ப்பும் போட்டு வறுக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் பழுத்தாலும் பரவாயில்ல, அதுவும் காசு தானே. இப்ப என்ன விலை கொஞ்சம் இப்போ கொஞ்சம் மெலிவு போல இருக்கு. சரியா? இனி வந்து கொஞ்சம் தண்ணியா விடணும். கணக்கு தண்ணி விட தேவை, கொஞ்சம் தண்ணி விட்டா காணும். அப்படி ஒன்றே அவிய வச்சா சரி. கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு அவிய வச்சா சரி. இப்ப வந்து நாங்க அடுப்புல வந்து வச்சுட்டேன். எனக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம். பெரிய உப்பா இருக்கு. அதுக்கான கொஞ்சம் தான் போடுவோம். என்ன தெரியாது, கொஞ்சம் உப்பு போடுவோம். ஆனால உப்பு தானே. ஓகே, அடுத்த கறி இது வந்து பருப்பு வெள்ளைக்கறி.
நாங்கள் சிவப்பு பருப்பு தான் வாங்குறது இப்போ. மஞ்சள் பருப்பு நல்லா இருக்கும். என்ன தெரியா நாங்கள் ஒரு நாளும் அது வாங்குறது இல்லை, எங்களுக்கு சிவப்பு பருப்பு தான் இருப்பேன். இது வளமே எல்லாருக்கும் தெரியும் தானே, பருப்பு சமைக்கிறது, வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அவிய நாங்கள் வந்து கறி சமைக்க மாட்டேங்கல, பொதுவாக எல்லாத்தையும் காட்டுதான் சமைக்க போகிறோம் நாங்கள். சில பேர் பருப்பை ஊற கொஞ்ச நேரம் வச்சுட்டு தண்ணி விட்டா பக்கம் அவியும் வேண்டதுக்காண்டி. இதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு அவிய வைப்போம். இது வந்து கோவா வந்து அவிஞ்சு கொண்டு இருப்பாங்க அப்படியாண்டு, கொஞ்சம் தண்ணி தான் விட்டுனா நல்லா அவியும். அவியட்டும். வர வெள்ளக்கறியும் சமைக்கலாம். நாங்க வர மூட்டியாச்சு, அது கொஞ்சம் ஸ்லோவா தான் எரியும். கோவா ரெடி ஆயிடுது. தண்ணியில மத்திட்டுது. இப்போ வந்து தேங்காய் போடணும். இது வந்து தேங்காய் சுரட்டைக்குள்ளேயே தேங்காய் பூ எடுத்து வச்சுக்கிறேன். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கருவேப்பிலை, மற்றது இது வந்து என்னன்னு சொன்னா நச்சீரகம், மிளகு இடிச்சு வச்சுக்க. மற்றது கொஞ்சம் மிளகாய் தூள். நீங்க பண்ணணும்னு சொன்னா மஞ்சள் தூளும் போடலாம், நாங்க மிளகாய் தூள் போடுறோம். போட்டு நல்ல ஒரு கலந்து விடுவோம். அது தேங்காய் திருவேக்க விழுந்துரு போடணும். நல்ல ஒரு கலந்து விடுவோம். கொஞ்சம் மடுப்பு குறைப்போமே சொன்னா கீழால எரிஞ்சு ஈஸியாக இருக்கலாம். ஓ, இது வந்து இப்ப தாளிச்சிட்டுன்னு செய்யலாம். தாளிச்சா கொஞ்சம் வெண்மையா இருக்கு. இப்படி சமைச்சாலும் நல்ல வாசமா இருக்கு. நல்ல மிளகு நச்சீரை முடிச்சு போட்டுட்டு நல்ல ஒரு கலந்து விடுவோம். அப்படியே கொஞ்சம் அடுப்பை குறைச்சி சேர்க்கான மிளகாத்தூள் போட்ட மஞ்சத்தூள் தேவை குறைச்சி விடணும். அடுப்பை இந்த சூட்டுலயே இருந்து கொஞ்சம் அவியட்டும். இந்த தூள் வைக்க இடம் ஒன்று தானே. சரி, இப்பதான் அவியட்டு நல்லா அவியட்டும். இங்கால வந்து பைத்தங்காய் சமைக்க போறோம். அதுக்கு வந்து வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் பட்டி வச்சிருக்கிறேன். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பெருஞ்சீரகம், அதோட கொஞ்சம் வெந்தயம், மெட்ட பாத்தீங்கன்னு சொன்னா கறிவேப்பிலை, நல்ல வாசம் கருவேப்பிலை நல்ல வாசம். அதோட கொஞ்சம் தேங்காய். கணக்கு தேவையில்லைன்னு சொன்ன விடநீல தான் அவிய வைக்க போறேன். அதால இந்த வெங்காயம் பதங்குற அளவுக்கு தேங்காய் எண்ணெய். நல்லபடியாக கலந்து வெங்காயம் பொரியட்டும். இது வந்து இப்ப குத்தரிசி சோறு அடுப்புல தானே போட்டதா. இப்ப வந்து அம்மா வடிச்சு கொண்டிருக்கா. வெங்காயம் நல்லா பொரிஞ்சிட்டு நாங்க வைத்தங்காய் போடுவோம். பொரிக்கும் சாப்பிடலாம். அது என்னண்டு பொரிக்கணும்னு சொன்னா இதை வந்து நாங்க மிளகா அவிக்கிற மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்சு காய வைக்கணும். காய வச்சு நாங்க மிளகா பொரிக்கிற மாதிரி பொரிச்சு சாப்பிடலாம். பைத்தங்காய நல்ல வடிவ கலந்துட்டு இளநீல விடணும். கொஞ்சம் இப்படி எண்ணெயில அவிய விட்டுட்டு இளநீய விடுவோம். இப்ப வந்து பைத்தங்காய் வந்து நல்லா எண்ணெயில கொஞ்சம் அவிஞ்சிட்டு இப்ப நாங்க இளநீய விடுவோம். வந்து
கொஞ்சம் கல் உப்பு போடுவோம். இந்த உப்பு போட எனக்கு பயமா இருக்கு. இந்த கல் உப்பு இல்ல. பெரிய உப்பா இருக்கு, கொஞ்சம் உப்பு போடுவோம். பொடியும் குறைஞ்சால் பிரச்சனை இல்லை, கூடினால் பிரச்சனை. நல்ல பருப்பு அவிஞ்சு பாருங்க, அவிஞ்சிட்டு போல. 2 கறி ஆச்சு முடியுதான் பருப்பு அவிஞ்ச முடியும். அதோட கொஞ்சம் மிளகாய்த்தூள், எனக்கு தேவையில்லை, கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டு பிரட்டி எடுக்க போறேன். பிரட்டி வைக்கிறீங்க? ஓ, கொஞ்சம் தலைப்பால் விட்டு பிரட்டி எடுக்க போறேன். அப்பதான் இந்த இளநீல வந்து இந்த தூள் அவியும்ன்றதுக்காண்டி தான் தூளும் உப்பும் போட்டது. இப்போ பருப்பு வந்து அவிஞ்சிட்டு இப்ப நாங்க உப்பு போடுவோம். அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்னன்னு சொன்னா மிளகு, நச்சீரகம், உள்ளி எல்லாம் போட்டு இடிச்சு வச்சுக்கிறேன். அதை போடுவோம். நச்சீரகம் வந்து வாசமா இருக்கும் கறிகளுக்கு, நல்லது. மிளகு முடிச்சாங்க. ஓ, சூப்பரா இருக்கும், வாசமா இருக்கும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கறிவேப்பிலை, அதோட தேங்காய் பால், அதாவது முதல் பால். ஓகே, என்னை கொதிச்சு வர. சரி, கொதிச்சு வர கறியாரக சரியா? சரி. ஓகே, பருப்பு கறி இப்படித்தான் சமைக்கிறது. இப்படித்தான் சமைக்கிறது. அதுல நீங்களே அவிய நல்லா கொஞ்சம் தலைப்பால விட்டுட்டு வைக்கணும்னு சொன்னா சரி. இப்ப வந்து பைத்தங்க வந்து உள்ள நீல நல்லா அவிஞ்சிட்டு பாருங்க கொஞ்சம் எப்படி இருக்குண்டு அவிஞ்சு. இப்ப வந்து கொஞ்சம் தேங்காய் பால். இனி இப்படி அவிஞ்சு சட்டியோட பைத்தங்காய் அப்படியே வத்தி கொண்டு போக இறக்குவா. அப்படி இருந்தாதான் டேஸ்டியா இருக்கு. அதான் பைத்தங்காய் புரட்டல். உங்களை பெரபன் ரெடி. நீ இறக்குவோம். ஓ, நாங்க இறக்குவோம் பெருப்பேன். ஓகே, மூன்றாவது கறி. ஓ, இப்போ வந்து நாங்க பாவக்காய் கறி சமைக்க போறோம். பாவக்காய் கறி மண் சட்டியில வைக்கதான் டேஸ்ட். நாங்க சின்ன சட்டி இல்லையா, இந்த சட்டியில தான் சமைக்க போறோம். அதுக்கு முதல் பாவக்காய் நல்லபடியா கழுவிட்டு சட்டிக்குள்ள போடுவோம். சட்டி இல்லையா? அது காணும். அது புது சட்டி வந்து சூடாக்கணும் தண்ணி எல்லாம் விட்டு. அப்படிதான் மண் சட்டின்னு சொன்னா முதல் நாங்க சமைக்க என்ன செய்யணும், புது சட்டிக்குள்ள தண்ணி விட்டு 2 தினம் சூடாக்கும் என்று சொல்லுவேன். வெங்காயம் பட்டி போடுவோம். அப்படியே சொல்லி வச்சோம்னா அப்படியே கிடக்கும். அது எடுபடும். அதோட வந்து கறிவேப்பிலை, கொஞ்சம் வெந்தயம். வெந்தயம் போடலாம், பரவாயில்ல. எல்லாம் சமைப்போம். நல்லா இருக்கு தெரியுமா? நீங்க வீடியோ எடுக்க வர மாட்டீங்க, வேலையா இருந்தே. சரி. அதோட பெருஞ்சீரகம், அதோட மிளகாய் தூள், நாங்க மிளகாய் தூள் என்ன சொல்றது, மிளகாய் தூள்ன்றது தனி தூள் தான். இது வந்து கறித்தூள்னு நாங்க சொல்லுவோம். சரியா? தேவையான அளவு கல்லுப்பு தேவையான அளவு. அதோட உப்பு போட்டுட்டீங்க. சீனி, அதோட கொஞ்சம் சீனி. இளநீ விட்டா சீனி தேவையில்லை. இளநீ நாங்க பைத்தங்காய் கறி விட்டுட்டோம் தானே, அதனால கொஞ்சம் சீனி போடுறோம். உப்பு போடுறீங்க.
அதோட வந்து தேவையான அளவு தேங்காய் பால் கூட விடணும். ஏன்னு சொன்னா இந்த பாவக்காய் வந்து நல்லா அவியணும், அதுக்காண்டிதான். இப்ப வந்து நாங்க அடுப்பு ஆன் பண்ணி விடுவோம், நல்லா அவியட்டும் பாவக்காய். அப்படியே சட்டியோட வத்தி போகணும். எல்லாத்துக்குமே நல்லது, பூச்சியல் புழுக்களுக்கு நல்லது. பைத்தங்காய் கறியும் ரெடி ஆயிக்கொண்டு வருது. நான் கொஞ்சம் வத்தோம், வத்தினா சரி நல்லா இருக்கு. புளி வந்து முக்கியமானது ஒன்று போடல. என்ன சொல்லுவாங்க? புளி. புளி வந்து புளி போடல. பாவக்காய் கண்டிப்பா புளி வேணும். மறந்துட்டேன், ஊற வச்சுனா மறந்துட்டேன் விட. சரி, அது அவியல தானே அடுப்பு ஆன் பண்ணி அதுக்கு புளியை கழிச்சு விட்டா போச்சு. மறக்கக்கூடாது, மறந்தா எந்த புளி இல்லாத பாவக்காய் கல்யாணம் சாப்பிட்டு போனோம். பைத்தங்காய் சரி ரெடி போல இருக்கு, எல்லாம் வத்திட்டு. நல்லா வத்தி அப்படி இருக்கும் பாவக்காயில வைத்தங்க நல்ல. ஓ, இப்ப நாங்க கரைச்ச புளிய விடுவோம். புளி கூட ஒன்று கூட விட்டா நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். குடம் 10 சரி, பத்தினா தான் பாவக்காய் நல்லா அவியும். அப்பதான் நல்லா அப்பதான் இந்த கெப்ப தண்ணி ஒண்ணும் இருக்கு, அதுக்காண்டி. பாவக்காய் முடிஞ்சதோ? பாவக்காய் பாருங்க எப்படி இருக்கு. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பால் எல்லாம் விட்டு அவிய வச்சேன்னு இப்ப எப்படி இருக்குன்னு வேற. பத்தி அப்படியே பாவக்காய் நல்லா மசிஞ்சிட்டு, கரண்டியால இருந்தே மசிஞ்சிட்டு நல்ல ஒரு இப்படியே சட்டியோட தான் வைக்க போறேன் மூடி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் வடை சுடுவோம், முருந்தெல்லாம் கழுவியாச்சு. வடை கொஞ்சம் கறி சமைச்சதுக்கு பாவக்காய் தான் லேட்டா. நாளைக்கு 1 மணி நேரம் பண்ணிக்கிறேன். 1 மணி நேரம் அது அப்படி 1/2 மணி நேரம். சரி, நான் நிப்பாட்டும். ஓகே, எல்லா கறியும் நாங்க வந்து சமைச்சிட்டோம். ஓ, வடை சுடுவோம். மிளகாய் பொரியல், அப்பளம். அப்பளம். ஓகே, வடை சொல்றேன் பாருங்க. வடை 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 உளுந்து வடை. இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை என்றாலே ரூபி அப்படி இப்படி எல்லாம் செய்வா. ஒரு அப்படி இப்படி இல்ல, 3 கறி தான் வச்சிருக்கிறேன். 3 இல்ல, 4 கறி. 4 கறியோ? வடை போன திங்கட்கிழமை தான் நாங்க ஒண்ணும் செய்யல. போன திங்கட்கிழமை என்ன சாப்பாடு? ரசம் சோறுமே காய்ச்சலுக்கு ரசம் வச்சு குடிச்சு. வடையும் சுட்டு முடிச்சா பிறகு சாப்பிடுவோம். குத்தரிசி சோறு, ஆவி பறக்க சுட சுட சோறு. ஓகே, குத்தரிசி சோறு வேணும். இது கோவா வடை, பருப்பு வெள்ளைக்கறி, பைத்தங்காய் பிரட்டல். இது வந்து பாவக்காய் பிரட்டல். இப்படி இருக்குன்னு இல்லை, வாசமா எனக்கு தெரியுமா? சூப்பரா இருக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பாவக்காய் கறியை பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படிதான் இருக்கு. இந்த வைத்தங்காய் கறி, கோவா வர, பருப்பு கறி, வடை. வடை வைக்க போறோமா? இதோட உளுந்து வடை, அப்பளம், உளுந்து வடை.
இதோட வந்து அப்பளம். அப்பளம் இவ்வளோ தானே கறி. இவ்வளவுதான் கறி இன்றைக்கு. ஓகே. இன்னைக்கு நிறைய கறி வைக்கல. அது காணும், இவ்வளவு காணும். அதுக்கு கூடுதலாக கறி வச்சா சாப்பிடல. அது தெரியும், வச்சு சாப்பிடவும் நாக்கள் இல்லை. அவ்வளோ கறி இவ்வளோ வடிவாக காணும். ஓகே, நாங்கள் போய் சாப்பிடுவோம். ஓகே, சாப்பிடு பாப்போம் இப்படி கறி. குட்டி வடை. குட்டி வடை இது உப்புடி குட்டி வடை சுட்டுருக்கலாம். பண்டில் வடை மாதிரி உளுந்து வடை இல்ல, நல்லா குட்டி வடை. நல்லா இருக்கு, ஒரு மணி இருக்கும். இப்படி இருக்கும், நல்லா இருக்கு. கறி எல்லாம் தான் நல்லா இருக்கும். நான் நினைக்கிறேன் பாவக்காய் சூப்பராக இருக்கும். எவ்வளோ பால் விட்டது. பாவக்காய் நல்லா பிடிக்கும். பாவக்காய், வட்டுக்கத்திரிக்காய் எனக்கு ரெண்டும் நல்லா பிடிக்கும். பைத்தியங்க என்ன செய்யணுமா, தனியாக பால் ஒன்று பண்ணா தனியாக எண்ணெய் கட்டி தூள் அவியா அப்படி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவிய விட்டது. அப்பளம் சாப்பிடும். உளுந்து வடை நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்கு. பைத்தங்க பருப்பு எல்லாம் கணக்காக இருக்கு. உப்பெல்லாம் இன்றைக்கு வந்து 3வது பங்களிச்சுங்கிறேன். நாலாவது பங்களிச்சுங்க கடைசி 4 திங்கள் 4 திங்கள் 5 திங்கள் 4 தான் பார்த்தேன். அப்போ பொறிக்கடை வாம கோயில் எல்லாம் கடைசி நீங்க கேட்டாலும் கூட்டிட்டு போறீங்கல்ல, வேண்டாம் வேலை வயல் வேலை பின்ன மருந்தடிக்கும். எல்லா கறியும் சூப்பராக இருக்கு. அதோட ஒன்றை சொல்ல மறந்துடும், குத்தரிசி சோறு அந்த மாதிரி என்ன கூட சாப்பிடுங்க. குத்தரிசி சோறோட பப்பளத்தை போட்டு வழியாக சாப்பிடுங்க. மாய வழியாக பார்த்துட்டு அண்ணன் எல்லாரும் கழிச்சு சாப்பிடுவார். ஓகே, இதோட நாங்கள் இந்த காணொலியை முடிச்சுப்போங்க. மீண்டும் ஒரு புதிய காணொலியோடாக நாங்கள் உங்களை சந்திக்கிற முறை போல. ஓகே, பாய்.